முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்க அடுப்புல வறுத்து வச்சிருந்தேனே. டேய் வாட் இஸ் திஸ்? அடுப்புல வச்சிருந்த வறுத்தது எங்க? என் நெத்தில நான் கேன போய் நான் அள்ளி வச்சிருக்கு. நான் லட்சுமி மேம் ஒரு டிஷ் இங்க சுட்டுட்டு வந்துட்டு செம்ம கோவப்படுறாங்க. நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. இதெல்லாம் ரொம்ப மோசம். This is not a joke. ஐயோ அதே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வயசானவங்க பிரஷர் ஆயிட்டாங்க. சுனிதா let's not do that. அது வரல நான் 5 நிமிஷத்துல வரணும் எனக்கு. ஓகே ஓகே கூல் டவுன் இதுக்காக டென்ஷன் ஆவற. அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கா. சரி ஒண்ணும் இல்ல அவ்வளவு டென்ஷன். இப்போ என்ன பண்றது? ஜாலியா அம்மா நான் தான் ஜாலியா எடுத்து போனேன். ஸ்வீட்டா போய் கொடுத்துரு. செஞ்சிரங்களே. நீங்க சமைச்சீங்க எனக்கு வேண்டாம். மேம் மேம் வெளிய போக கூடாது மேம். நாங்க இருக்கோம் எங்க டீம் இருக்கு மேம். வாங்க மேம். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நீங்க மேம் உள்ள வாங்க மேம். ஐயோ சாரி சார். ஹியூமன் நேச்சர். ஏன்னா இதே வேலையா போச்சு உனக்கு. சாரி மேம் செலிப்ரேஷன் சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டேன் மேம். ப்ளீஸ் சாரி மேம். ஐ லவ் யூ மேம். உங்களுக்கு தெரியும்ல இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? தெரியாம பண்ணிச்சு மேம். சின்ன பிள்ளை மேம். சரி எல்லாம் ஒரு தாய் மாதிரி மேம். செட்டு வெளியில எல்லாம் போகாதீங்க நீங்க. அந்த சாரி இப்போ ரொம்ப க்யூட்டாக இருந்ததுல லக்ஷ்மி மேம் இன்னைக்கு செட்டில் இருந்து கோச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டாங்க. அதுக்கு காரணம் சுனிதா. குக் வித் கோமாளியில் இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். அடுத்தவங்க வறுத்து வச்ச வெங்காயத்தையும் அடுத்தவங்க கட் பண்ணி வச்ச தேங்காவையும் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் ஒன்றும் புது விஷயம் கிடையாது. ஸோ இன்றைக்கும் சுனிதா அதை தான் ட்ரை பண்ணாங்க. டாஸ்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் குக்குக்கும் ரீசெண்டாக இருக்கிற குக்குக்கும் ஒரு காம்படிஷன் நடந்துச்சு. ஸோ எக்ஸ் குக் கண்ணெல்லாம் வந்து பிளைண்ட் ஃபோல்டு வச்சு கட்டிடுவாங்க. கட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ் குக்கோட என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னாலும் அவங்க ஸ்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ கோமாலிஸ் குக்ஸ் எல்லாமே வந்து அதாவது கரண்ட் கோமாலிஸ் அண்ட் குக்ஸ் எல்லாருமே போயிட்டு அந்த எக்ஸ் குக்கோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. சுனிதா அண்ட் கனி பேராக இருந்தாங்க. ஸோ கனியோட ஒர்க் ஸ்டேஷன்லேருந்து லக்ஷ்மி மேம் ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிட்டு போனாங்க. அரிஞ்சு வச்ச தேங்காய் எடுத்துகிட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக தான் சுனிதா பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மேம் ஒர்க் ஸ்டேஷனில் போய் அவங்க வறுத்து வச்சுருந்த தேங்காவை மொத்தமாக கடையோடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த விஷயத்தில் லக்ஷ்மி மேம் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. ஷேரெல்லாம் தூக்கி கீழே தள்ளிட்டு நான் கிளம்புறேன், நான் வாக் அவுட் பண்ணுறேன்ற மாதிரி வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சுனிதாவும் ரொம்ப பயந்துட்டாங்க. இப்போ போய் நான் கடாய் கொடுத்தேன்னா எனக்கு அடி தான் விழும் அப்படின்ட்டு ரொம்ப பயந்து நின்றுருந்தாங்க. ஆனால் லக்ஷ்மி மேம் வெளியில் போகிற நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால, அதாவது வாக் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டதுனால ஓடி போய் சுனிதா அந்த கடாய் எடுத்துகிட்டு போய் லக்ஷ்மி மேம் ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க. அது லக்ஷ்மி மேமும் பார்த்துட்டாங்க யார் வந்து அவங்க ஸ்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு போனதுன்னு லக்ஷ்மி மேமுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ திரும்பவும் காம் டவுன் ஆகி அவங்களோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. அப்படியே லக்ஷ்மி மேமை லைட்டாக மஸ்கா சஸ்கா பண்ணி சுனிதாவும் வந்துட்டு லக்ஷ்மி மேம் கிட்ட சாரி கேட்டு அந்த பொருளை திரும்பி தந்துட்டாங்க. அப்போ ஒரு மாதிரி ஸ்வீட்டாக லக்ஷ்மி மேம் சரி போ அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பட் ஏன் லக்ஷ்மி மேம் வந்து சின்ன சின்ன விஷயத்து கூட இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் சமைக்கும் பொழுது அப்படியே உருன்னே இருக்காங்க அவங்க. இது ஒரு ஃபன் ஷோ தான். ஸோ கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். ஆனால் உண்மையில யோசிச்சு பார்த்தா வேலை செய்யும் பொழுது அந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்ச பொருளை யாராவது தூக்கிட்டு போனால் கடுப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சலசலப்பு குக் வித் கோமாளியில் நடந்துச்சு. உமேர் இல்லாமல் ஷோவே வந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு தான் சொல்லணும். வைல்ட் கார்டு ரவுண்ட் நடந்து முடிஞ்சிட்டதாவோ அதில் உமேர் திரும்பி ஷோக்கு வந்துட்டாருன்ற மாதிரியும் ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லக்ஷ்மி மேமோட கோவமும் அந்த வாக் அவுட் பண்ணுறேன்னு வெளிநடப்பு செஞ்சது நிஜமாவே அவங்க டெசிஷனாக இருக்குமா இல்லை வந்து ஸ்கிரிப்டடாக இருக்குமா? ஷோக்கும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் இல்லையா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாமா? Till then it's bye from Jamima. Take care.